கிராமத்து ஜோதி. அவுட்டோர் ஷூட்டிங்கில் தன் கேரவனுக்குள் அமர்ந்து ஏசியின் சில்லிப்பை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் பிரபல நடிகை ஸ்வஸ்திகா. தொடர்ந்து 6 வெற்றி படங்களில் கதாநாயகியாக நடித்து தமிழ் திரையுலகின் நம்பர் 1 ஆகி தற்போது இந்தி திரையுலகிலும் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகை ஸ்வஸ்திகா இன்றைய தினத்தில் ஆண்களின் கனவு கன்னி. கேரவனின் கதவு நாசுக்காக தட்டப்பட எஸ் கமின் என்றாள். உதட்டுச்சாயம் களையாமல் மெல்ல உள்ளே வந்த அவளது மேனேஜர் பிரசாத் அங்கு வியாபித்திருந்த இனிய நறுமணத்தை இஷ்டமாய் சுவாசித்தபடியே அந்த விஷயத்தை சொன்னார். அதை கேட்டதும் சாய்ந்து படுத்திருந்தவள் சட்டென்று எழுந்தமர்ந்து அப்படியா என்று வியப்பை கண்களில் காட்டினாள். அவளால் அதை முழுவதுமாக நம்ப முடியவில்லை. அது அவளை ஒரு வகையில் கோபப்படுத்தினாலும் அந்த நேரடி உண்மை அவளது மூளை வரை ஊடுருவி சென்று கொஞ்சம் யோசிக்கவும் வைத்தது. என்னது, பிரபல நடிகையான இந்த ஸ்வஸ்திகாவை அழகுபடுத்தணும்னு சொல்லியும் கூட இந்த ஊர் பியூட்டி பார்லர் லேடி வர மறுத்துட்டாளா? ஆச்சரியமா இருக்கே, அவ என்ன அவ்வளவு பெரிய அழகுக்கலை நிபுணரா என்று கேட்டாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம், படு சாதாரணமான அழகுக்கலை நிலையம் தானே அவளோடது. சென்னையில் நம்ம பங்களாவில் இருக்கிற உங்கள் மேக்கப் ரூமை விட சிறுசு அவளோட பார்லர். அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற அழகு சாதனங்களில் பாதி கூட இங்கே இல்லை. அப்புறம் ஏன் அவள் வரமாட்டேங்கிறா? ஒருவேளை நான் பெரிய நடிகை என்பதால் எனக்கு மேக்கப் போடுறதுக்கு பயந்துட்டு மறுக்கிறாளா? அந்த பெண் அந்த தேதிக்கு வேற ஒரு திருமணத்தில் மணப்பெண் அலங்காரத்துக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் ஆயிட்டாலாம். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். அதனால அதை விட்டுட்டு இங்கே வரமாட்டாளாம். முட்டாள், சுத்த விவரம் புரியாத பெண்ணா இருக்காளே. பிரபல நடிகை ஸ்வஸ்திகாவுக்கு ஒப்பனை போட்டு அதை போட்டோ எடுத்து பேனராக்கி விளம்பரத்திற்கு பயன்படுத்தி தன்னோட அழகு நிலையத்தை புதுப்பிக்க செய்யலாமே. அது ஏன் அவளுக்கு புரியலை? சப்போஸ் அவளுடைய ஒப்பனை ஒத்துப்போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நானே என்னோட அடுத்த படங்களுக்கு அவளுக்காக பேசுவேன். அதன் மூலம் அவள் சினிமாக்குள்ள நுழையலாம், பெரிய அழகுக்கலை நிபுணராகலாம். வாழ்க்கை பாதையே மாறி போகும். சாதாரண இடத்திலிருந்து பெரிய இடத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் ஏன் அந்த பொண்ணோட புத்திக்கு எட்டல என்று கேட்டவளுக்கு தன்னுடைய தரிசனம் கிடைக்காதா என்று தன் வீட்டு வாசலில் காத்து கிடக்கும் ரசிகர்களும், தன்னுடைய கால் ஷீட்டு கிடைக்காதா என்று தன் வீட்டு ஹாலில் கோடிகளுடன் காத்து கிடக்கும் தயாரிப்பாளர்களும், தன்னுடன் ஒரு படத்திலாவது ஜோடியாக நடித்துவிட துடிக்கும் முன்னணி நடிகர்களும் அந்த வினாடியில் அவள் நினைவில் வந்து போயினர். தெரியல மேடம், நானும் தெளிவாகவே சொன்னேன். பிரபல நடிகை ஸ்வஸ்திகாவுக்கு அழகுக்கலை நிபுணர் சென்னையிலிருந்து வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே அவுட்டோர் ஷூட்டிங் வந்த இடத்துல அவங்களுக்கு திடீர்னு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு. அவங்க திரும்ப சென்னைக்கே போயிட்டாங்க. வேறு அழகுக்கலை நிபுணர் சென்னையிலிருந்து வர்ற வரைக்கும் மேலத்தால் காத்திருக்க முடியாது. அவங்க இதை முடிச்சுட்டு மும்பை கிளம்பியாகணும். அங்கே ஷாருக்கான் சாரோட ஷூட்டிங் இருக்குது. அதான் உள்ளூர்லேயே அழகுக்கலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற உங்களை கூப்பிடுறோம்னு சொன்னேன். அந்த பொண்ணு மசியலை மேடம் என்றார். சென்னையில் எனக்கு அழகுபடுத்துவதற்காக சான்ஸ் கேட்டு என் வீட்டு வாசலில் வந்து அழகுக்கலை படித்த எத்தனையோ பெண்கள் தவம் கிடக்கிறாங்க. இந்த லேடி என்னன்னா சலித்து கொண்டாள் நடிகை ஸ்வஸ்திகா. அப்போது அறைக்குள் வந்த இயக்குனர் பரமேஷ், என்ன மேடம், அழகுபடுத்தும் பெண் கிடைச்சாங்களா, இல்லை சென்னையிலிருந்தே வரவழைக்க ஏற்பாடு செய்யட்டுமா என்றார். டைரக்டர் சார், 1 மணி நேரம் டைம் கொடுங்க. அந்த அழகுக்கலை படித்த பெண்ணை நேரில் வரவழைச்சு நானே பேசி பார்க்கிறேன். ஒருவேளை என்னை நேரில் பார்த்ததும் அந்த பெண் மனசு மாறினாலும் மாறுவா. ஸ்வஸ்திகாவின் பேச்சில் கர்வம் தொனித்தது. ஓகே மேடம், எதுவானாலும் கொஞ்சம் சீக்கிரமே சொல்லிடுங்க. ஹீரோவோட கால் ஷீட்டும் 2 நாளோட முடியுது. அவர் இதை முடிச்சுட்டு வெளிநாடு கிளம்புறாராம். சொல்லிவிட்டு நகர்ந்தார் இயக்குனர் பரமேஷ். மேனேஜர், எனக்கு என்னமோ நீங்க பேசின தோரணை தான் சரியில்லைன்னு தோணுது.
நீங்கள் பிஸ்னஸ் டாக் மாதிரி பேசியிருப்பீங்க. அதெல்லாம் சென்னைக்கு வேணா ஒத்து வரும். கிராமத்துக்காரங்க கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி பேசினா தான் காரியமாகும். அதனால் என்ன செய்கிறீங்க? மேடம் உங்ககிட்ட தனியாக பேசணுமாம், வர சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க என்றார். ஓகே மேடம். தலையாட்டியபடி மேனேஜர் பிரசாத் கிளம்பினார். மேனேஜர், அட்லீஸ்ட் இந்த காரியத்தையாவது வெற்றிகரமாக முடிச்சுட்டு வாங்க. இதுலேயும் சொதப்பிட்டு வந்து, சாரி மேடம், அந்த பொண்ணு வர முடியாதுன்னு சொல்லிடுச்சு, வழியாதீங்க என்றாள். முகம் மாறிப்போன மேனேஜர் பிரசாத் ஓகே மேடம் என்று கடுப்பாய் சொல்லி அவசரமாக புறப்பட்டு சென்றார். போகும்போதே முடிவு செய்து கொண்டார். ஒன்று அந்த பொண்ணை கூட்டி வந்தே தீரணும், இல்லாட்டி இந்த உத்தியோகத்தை தூக்கி எரிஞ்சிட்டு சொந்த ஊருக்கே போயிட வேணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று செஞ்சே ஆகணும். கருமம் கருமம், என்ன பொழப்புடா இது என்று மனதிற்குள் புலம்பினார். அந்த டஞ்சன் பார்லருக்கு சென்று காத்திருந்து அந்த பெண்ணை சந்தித்த மேனேஜர் அவள் கையை காலை பிடித்து கெஞ்சி வெற்றிகரமாய் அவளை சம்மதிக்க வைத்து அடுத்த அரை மணி நேரத்தில் நடிகை ஸ்வஸ்திகாவின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். தன் எதிரில் வந்து நின்றவளை மேலிருந்து கீழ் நோட்டமிட்ட நடிகை ஸ்வஸ்திகாவின் இதழோரம் ஒரு இலக்கார புன்னகை தவழ்ந்தது. உன் பேர் என்ன என்று கேட்டாள். ஜோதி என்றாள் அந்த பெண். முதலாக ஒரு பிரபல நடிகையை நேரில் சந்தித்து பேசுகிறோம் என்ற ஒரு பரவசமோ குறுகுறுப்போ அந்த பெண்ணிடம் காணாதது ஸ்வஸ்திகாவை லேசாய் அதிர வைத்தது. என்னோட மேனேஜர் வந்து மேக்கப் போட கூப்பிட்டதற்கு வர முடியாதுன்னுட்டியாமே. தன் ஷாம்பு ஃப்ரெஷ் கூந்தலை ஸ்டைலாக ஒதுக்கி தள்ளியவாறே கேட்டாள். ஆமாங்க மேடம், இன்னைக்கு மதியத்துக்கு மேலே எங்கள் ஊர் தர்மகத்தாவோட பொண்ணுக்கு கல்யாணம். அவங்க ஏற்கனவே மணப்பெண், அலங்காரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒப்பந்தம் செய்திருக்காங்க. அதனால தான் வர முடியாதுன்னு சொன்னேன். அப்பெண்ணின் பேச்சில் ஒரு பணிவும் பவ்யமும் தொழில் பக்தியும் இருந்தது. ஓ என்று நக்கலா இழுத்த நடிகை ஸ்வஸ்திகா, அந்த மேக்கப் வேலைக்கு அவங்க உனக்கு எவ்வளவு தருவாங்க? 600 ரூபாய் தருவாங்க. அதை கேட்டு வாய்விட்டு சிரித்த ஸ்வஸ்திகா தன் மேனேஜர் பிரசாத் பக்கம் திரும்பி, மேனேஜர், இவங்களுக்கு நாம முடிவு செய்த தொகையை பற்றி நீங்க சொல்லவே இல்லையா என்று கேட்டாள். 25,000ன்னு சொன்னேன் மேடம், அதுக்கப்புறமும் இவங்க ஒத்துக்கல. ஓகே, இப்போ நான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி 50,000 தர்றேன். போமா, போய் உன்னோட மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு உடனே வந்து சேரு. பிரசாத், இவங்கள நம்ம கார்லயே கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வாங்க என்றாள். மேடம், என்ன நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறீங்க? நான் வர்றேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்பெண்ணின் பேச்சில் யதார்த்தம் இருந்தது. வெறுட்டென்று திரும்பி அந்த ஜோதியை வினோதமாக பார்த்த ஸ்வஸ்திகா, என்ன 50,000ன்னு சொல்லியுமா வர மறுக்கிற? இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறியா என்றவளின் குரலில் கோபமும் கொஞ்சம் திமிரும் இருந்தது. இல்லைங்க மேடம், நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னால வர முடியாது. ஏன்னா ஒரு தடவை ஒப்பந்தம் செய்து வாக்கு கொடுத்துட்டேன்னா எக்காரணத்தை கொண்டும் வாக்கு தவற மாட்டேன் என்றாள். நெற்றியை சுருக்கி அவளை ஸ்வஸ்திகா ஊடுருவி பார்க்க, மேடம், நான் அதிகம் படிக்காதவ தான், உங்க அளவுக்கு உலக ஞானமும் இல்லாதவள். ஆனாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். வாக்கு தவறுவது மனுஷனுக்கு அழகல்ல, என்னை மன்னிச்சுக்குங்க என்று சொல்லி திரும்பி போன அந்த பியூட்டி பார்லர் பெண் 2 அடி சென்றதும் நின்று திரும்பி, மேடம், 600 ரூபாய் என்பது சின்ன தொகைத்தான். ஆனா அந்த மணப்பெண்ணோட அப்பா தர்மகர்த்தா இருக்காரே, அவர்தான் நான் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்க பண உதவி செஞ்சவர். அது மட்டுமல்ல, நான் படிச்சு முடிச்சதும் இந்த ஊரிலேயே ஒரு பியூட்டி பார்லர் துவங்க சொல்லி என்னை ஊக்குவிச்சு அதற்கான நிதி உதவியும் செஞ்சவர். அப்படி என்னை இந்த அழகு கலை துறைக்கு அறிமுகப்படுத்தியவருக்கே நான் துரோகம் செய்யலாமா? நான் இன்னைக்கு சாப்பிடும் சாப்பாடு அவரது இரக்க குணத்தோட பிச்சை இல்லையா? ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிறவங்க யாரா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு கம்பீரமாக அவள் நடந்து செல்வதை
வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்த ஸ்வஸ்திகாவின் மனதில் நேற்றைய நிகழ்வுகள் படமாய் ஓடின. முந்தின நாள் மாலை ஒரு குழப்பமான மனநிலையில் தலையில் கையை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள் நடிகை ஸ்வஸ்திகா. ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவளை உறுத்தி கொண்டிருந்தது. டீபாயின் மீது இருந்த அவளது மொபைல் பல முறை அடித்து அடித்து ஓய்ந்தது. அவளது அப்நார்மல் நிலையை பார்த்த மேனேஜர் பிரசாத், ஐயா என்ன மேடம் நீங்க இந்த விஷயத்துக்கு போய் நீங்க இவ்வளவு தூரம் மூட் அவுட் ஆகிட்டீங்க? நீங்க யார்? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ஹீரோயின் அந்த இயக்குனர் ராம்தேவ் யாரு? இன்றைய நிலைமையில அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகி போய் கிடக்கிற ஒரு பெயிலியர் இயக்குனர். நீங்க போய் அவருக்காக உங்க மூடை கெடுத்துக்கலாமா? விசுவாசமா இருப்பது போல் விஷமாக பேசினார் மேனேஜர் பிரசாத். இல்ல மேனேஜர், வேற யாரா இருந்தாலும் ஒரே வார்த்தையில முடியாதுன்னுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இவரு மேடம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இயக்குனர் ராம்தேவ் உங்களை ஃபீல்டுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவரோட 2 வெற்றி படத்திலையும் தொடர்ந்து நடிச்சதுனால தான் நீங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க. இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனா தொடர்ந்து 5-6 படங்கள் தோல்வி படங்களை கொடுத்ததுனால அவர் நொடிஞ்சு போய் கிடக்கார். நிலைமை ரொம்ப பரிதாபமாகி வலிய போய் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் சான்ஸ் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கார். ஏதோ பாவம்னு நீங்க தான் 3 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு கால் ஷீட்டு கொடுத்தீங்க. அது தப்பில்லை. ஆனா அவர் அதுக்கான அட்வான்ஸ் கொடுத்தாரா? அட்லீஸ்ட் படத்துக்கு பூஜையாவது போட்டாரா? ஒன்றும் இல்லை. ஏன்? ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். அவரால் முடியாதுங்க மேடம். மேடம், உங்களோட கால் ஷீட் வேல்யூ அப்போ இருந்ததை விட இப்போ பல மடங்கு ஏறி இருக்கு. இப்போ ஒரு பெரிய பேனர் ஒன்று உங்களை தேடி வந்து அதே தேதிகளை கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் தயங்காம அந்த தேதிகளை அவங்களுக்கு மாற்றி தரலாம். தப்பே இல்லை. மேனேஜர் பிரசாத் தன் நன்றியை காட்டும் விதமாய் நன்றி மறக்கும் குணத்தை தன் எஜமானிக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அதில்லை பிரசாத், இயக்குனர் ராம்தேவ் போன் செய்து கேட்பார். இந்த அளவுக்கு உரிமையுள்ளவர். அதான் அவர் எப்படி கேட்டால் என்ன சொல்றதுன்னு தெரியல. விரல் நகங்களில் இந்த நெயில் பாலிஷை நோட்டமிட்டவாறே சொன்னால் ஸ்வஸ்திகா. இதில் என்ன மேடம் இருக்கு? ஒரே வார்த்தை சாரின்னு சொல்லிட்டு போன வச்சிருங்க. அது சரி, சப்போஸ் நேர்லயே புறப்பட்டு வந்துட்டாருன்னா? கால் ஷீட் விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. என் மேனேஜர் தான் பார்த்துக்கிறார். அதனால அவரை பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அவர் என்கிட்ட வரட்டும். நான் உங்க கால் ஷீட்டோட கரண்ட் வேல்யூவை சொல்றேன். கூடவே மொத்த பணத்தையும் ஒரே செக்ல செட்டில் செய்யணும்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். மனுஷன் ஓடியே போயிடுவார். தொடர்ந்து மேனேஜர் பிரசாத் செய்த மூளைச்சலவையால் மனம் மாறிய ஸ்வஸ்திகா தன்னை அறிமுகப்படுத்தி இயக்குனருக்கு கொடுத்திருந்த கால் ஷீட்டை பெரிய கம்பெனிக்கு மாற்றி கொடுத்து ஒரு மாபெரும் துரோகம் செய்ய சம்மதித்தாள். சட்டென்று நேற்றைய நினைவுகளிலிருந்து மீண்ட ஸ்வஸ்திகா குற்ற உணர்வில் தவித்தாள். ச்சே, கிராமத்துல பியூட்டி பார்லர் நடத்துற ஒரு சாதாரண பொண்ணுக்கு இருக்கிற நாணயமும் நன்றியுணர்வும் கூட புகழ்பெற்ற நடிகையான எனக்கு இல்லையே. ஆரம்ப காலத்துல சினிமா சான்ஸுக்காக நான் எத்தனை இயக்குநர்களுக்கு, துணை இயக்குநர்களுக்கு, ஏன் லைட் பாய்களுக்கும் கூட கும்பிடு போட்டு இருக்கேன். ஒருத்தராவது பாசிட்டிவா பேசினாங்களா? எல்லாருமே வேற விதமான எதிர்பார்ப்புகளை தானே கோரிக்கையா வச்சாங்க. அந்த சமயத்துல உண்மையிலேயே என் ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்தவித தவறான பார்வையும் இல்லாம முன் அனுபவமே இல்லாத எனக்கு எடுத்த எடுப்பிலேயே கதாநாயகி வாய்ப்பு கொடுத்தாரே இயக்குனர் ராம்தேவ். அவரை நான் மறக்கலாமா? நொடிஞ்சு போயிருக்கிற அவருக்கு கை கொடுக்காம அவருக்கு கொடுத்த கால் ஷீட்டை வேறொரு பெரிய கம்பெனிக்கு தர நினைக்கிறேனே, இது முறையா? நாளைக்கு எனக்கும் இதே நிலை வரும்போது மற்றவர்கள் என்னையும் இப்படித்தானே நடத்துவர்? உள்மன உறுத்தல்கள் அவளை ஒரு உன்னத மனுஷியாக்கி விட அடுத்த நிமிடமே மேனேஜர் என்று உறக்க அழைத்தாள். ஓடி வந்த பிரசாத், சொல்லுங்க மேடம் என்றான். என்னோட கால் ஷீட் இயக்குனர் ராம்தேவுக்கே இருக்கட்டும், மாற்ற வேண்டாம். அந்த பெரிய கம்பெனிக்கு இப்போதைக்கு நோன்னு சொல்லிடுங்க. ஐயோ மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி செஞ்சா உங்களுக்கு ஃபைனான்சியலா ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும் மேடம்.
பண வரவு தானே குறையும். நோ ப்ராப்ளம். ஆனால் நான் சொன்னதை செஞ்சால் மனசு நிறையும். மேனேஜர் வழக்கம் போல் தன் வசீகர பேச்சால் ஸ்வஸ்திகாவை மூளை செலவை செய்ய முயல அவர் பேச்சை காதில் வாங்கிக்காமல், மேனேஜர், இது நான் எடுத்த முடிவு, அதை பற்றி நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் என்றாள். மேனேஜர் சென்றதும் தன் பிரத்யோக மொபைலை எடுத்து இயக்குனர் ராம்தேவை தொடர்பு கொண்ட ஸ்வஸ்திகா, ஹலோ சார், நான் ஸ்வஸ்திகா. ஓ, ஆச்சரியம், புகழின் உச்சியில் இருக்கும் நம்பர் 1 ஹீரோயின் என்னை ஞாபகம் வைத்து அழைத்தது ரியலி சர்ப்ரைசிங் என்றார் இயக்குனர் ராம்தேவ் வியப்புடன். சார், எப்போ சார் நம்ம படம் பூஜை போட போறீங்க? உங்கள் இயக்கத்தில் நடிக்கிறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாய் சொன்னாள் ஸ்வஸ்திகா. சொல்லும்போதே இனம் புரியாத ஒரு உற்சாக உணர்வு ஏற்பட்டது. அது கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அதான் என்று இழுத்தவர், பட் எனிவே இன்னும் 1 மாசத்துல ஸ்டார்ட் செய்திடுவேன் சார். உங்கள் படத்துக்கு நான் வேணா ஃபைனான்ஸ் செய்கிறேன் சார். முனையில் சில நிமிடங்கள் அமைதி. பின், ஸ்வஸ்திகா, நீ என்னம்மா சொல்ற என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் ராம்தேவ். சார், ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்த எனக்கு நீங்கள் உதவி செஞ்சனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் சம்பாதிச்சதா இருந்தாலும் இதனுடைய முழு உரிமை உங்களுக்குத்தான் என்றாள். எனக்கு என்ன பேசுறதுனே புரியலம்மா. இந்த ஃபீல்டில் எல்லாருமே நன்றி கேட்டவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த நினைப்பை பொய்யாக்கிட்டேயம்மா. இருண்டு போச்சு என் திரைப்பட வாழ்க்கைன்னு என்னை நானே முடக்கிட்டு கிடந்தேன் அம்மா. நீ வந்து ஜோதியை ஏற்றிட்டேயம்மா. குரல் தழுதழுத்தது இயக்குனர் ராம்தேவுக்கு. ஐய, ஜோதி ஏற்றியது நான் இல்லை சார், வேறொரு ஜோதி. வேறொரு ஜோதியா? யார் அந்த ஜோதி? அது ஒரு கிராமத்து ஜோதி என்றாள் ஸ்வஸ்திகா, அவள் ஆணவம் குறைந்து அடக்கமாக. நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.